கனடாவில் இருந்து அடுத்த ஆண்டில் 7 லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அதிகமான பாதிப்பு இந்திய மாணவர்களுக்கு இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என்ன நடக்கப் போகிறது? கனடாவில் கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாட்டு மாணவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றனர். இதில் இந்தியர்கள் அதிகமாக உள்ளனர், குறிப்பாக பஞ்சாப் மாணவர்கள். ஆனால் அடுத்த ஆண்டில் சுமார் 7.6 லட்சம் வெளிநாட்டு மாணவர்களின் தற்காலிக பெர்மிட்டுகள் காலாவதியாக உள்ளன. இதனால் அவர்கள் வெளியேறும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த 7.6 லட்சம் மாணவர்களுக்கான பெர்மிட் 2025ஆம் ஆண்டில் காலாவதியாகும். ஆனால் கனடா அரசு அவற்றை புதுப்பிக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளது. இதனால் இந்த மாணவர்கள், குறிப்பாக இந்தியர்கள், கனடாவை விட்டு வெளியேற அதிகமாக வாய்ப்பு உள்ளது. கிட்டத்தட்ட 50 லட்சம் வெளிநாட்டு மாணவர்களில் 7.6 லட்சம் பேர் இந்தியர்களாக உள்ளனர். இவர்கள் கனடாவை விட்டு வெளியேறினால் அது இந்தியா மற்றும் கனடா இடையேயான தொடர்புகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் கனடாவில் உள்ள பஞ்சாப் மாணவர்கள் போராட்டங்களை தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் கனடா அரசின் புதிய கொள்கைகளை எதிர்த்து போராடி வருகின்றனர். இதற்கு பல வகையான காரணங்கள் உள்ளன. அதில் முக்கியமானது பெர்மிட் பெறுவதில் சிக்கல்கள் மற்றும் விலைவாசி உயர்வு. கனடா அரசின் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் இத்தனை பேரின் பெர்மிட்டுகள் காலாவதியாகும் என்றாலும் அனைத்து மாணவர்களும் கனடாவை விட்டு வெளியேறுவது அவசியமில்லை என்று கூறியுள்ளார். சிலர் தங்களின் பெர்மிட்டுகளை புதுப்பிக்கவும், சிலர் வேலை பெர்மிட் வேண்டும் என்று கோரியும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். கடந்த மே 2023 நிலவரப்படி 10 லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவில் உள்ளனர். அதில் 3.96 லட்சம் பேர் போஸ்ட் ஒர்க் விசா பெற்றுள்ளனர். ஆனால் 7.6 லட்சம் மாணவர்களின் பெர்மிட்டுகள் காலாவதியாகுவதால் பலருக்கும் புதுப்பிக்கும் வாய்ப்பு கிடைக்காது என்று தெரிகிறது. இந்த நிலை இந்திய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கனடா நாட்டிற்கும் விரைவில் ஒரு பெரிய சவாலாக மாறக்கூடும். அதற்கான தீர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்விகள் எழும்புகிறது. அதற்கான பதில்கள் விரைவில் தெளிவாகும் என்று நம்புகிறோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக தார்னிஷ் சிவபாக்கியராஜன்.